நான் பங்கெடுக்க போற தாங்குதிறன் சவாலுக்கு சரியா இன்னும் 12 நாள் தான் இருக்கு. நேத்திக்கான காணொலியை தொகுத்து பதிவேற்றம் பண்ணி முடிக்கவே மணி 11:50 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கால்களுக்கான பயிற்சிக்கு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு முட்டியிலேயே கொஞ்சம் மாவாட்டிட்டு இப்படி உங்க பாதத்தை ஸ்ட்ரெச் பண்றதுனால பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது வலி வரதை தவிர்க்கலாம். என்னதான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் பாதுகாப்புக்கு இந்த முழங்கால் காப்பை போட்டு அடிப்படையான நார்மல், க்ளோஸ் அண்ட் ஒயிட் ஸ்குவாட்ஸ்ல ஒரு செட் முடிஞ்சதும் மீண்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ். பயிற்சியின் பலனை முழுசா அடைய எடுத்த இந்த 20 கிலோ எடைய அதை பயன்படுத்தி கால்களை நல்லா பலப்படுத்தி பிஸ்டல் ஸ்குவாட்ஸ்க்கான பயிற்சியும் பண்ணிட்டு கொஞ்சம் கார்டியோக்காக படிக்கட்டில் ஏறி பக்குவமா இறங்கி சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு சரியான முறையில கால்களை உயர்த்தி காஃப் ரேசஸ் பண்ணதோட இன்னைக்கான பயிற்சி முடிஞ்சது. இறுதியா தளர்வு பயிற்சியா வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் அதை நேரம் எடுத்து நல்லா பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வேலை கிளம்பி போயிட்டேன். சுறுசுறுப்பா போனவன் இப்படி சொங்கி போய் வீட்டுக்கு வரும்போது மணி 1:30. ஆனாலும் நம்ம கடங்காதே. அத்தராத்திரில ஒரு புல்ல படிச்சுட்டு அளவா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அண்ணன் தூங்க போனதோட இந்த காணொலியும் முடிஞ்சது.